ஏ மச்சான் சீக்கிரம் வாடா, ஷோ ஸ்டார்ட் ஆயிடும். என் அப்பா அம்மாக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் முக்கியமானவங்க 2 பேர். ஒன்று என் கசின் அரவிந்த், இன்னொன்று என் ஃப்ரெண்டு குமரன். டேய் அரவிந்த், என்னத்த வீட்ல புதுசா ஊறுகாய் போட்டிருக்கேன். நீ வீட்டுக்கு போகும்போது ஒரு ஜாடி எடுத்துட்டு போய் மதினி கிட்ட கொடுத்துடு. சாயந்தரம் வந்து வாங்கிட்டு போறேன். பைக்ல ட்ரிப்புக்கு போகாதீங்கன்னா கேக்குறீங்களா? என்ன பேச சொல்கிறேன்? இத்தனை நாள் திட்டியிருக்கேன், அடிச்சிருக்கேன். இப்போ வேலை கிடைச்ச உடனே பாசமாக பேசினா நம்ம அப்பா காசுக்காக நடிக்கிறான்னு நினைக்க மாட்டான். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே, உன்னால் தானே நானே. என்ன பொண்ணு மச்சான் அனிதா, எனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும்டா. ஏய், உனக்கு அது இதுன்னு ப்ரிஃபரன்ஸ்லாம் இருக்காடா? எனக்கு எது இருந்தாலும் ஓகே மச்சான். நீ காஜில் பேசுகிற மச்சான், நான் லவ் பற்றி பேசுகிறேன். நம்ம லைஃப்பில் ஒரு பொண்ணு வந்து நம்மளை திருத்தி மாற்றி அது ஒரு தனி ஃபீலிங் மச்சான். அப்போ ஃபிகர் வந்தால் மாறிடுவேன்ற, அதெல்லாம் வெக்கமே இல்லாம மாறுவோம் மச்சான். தெரியுது. நீ தான் காலனியில் இருக்கிற ஒரு அனிதாவாவது இருக்குதா? ஃபுல்லாக கதிராவே சுற்றி நிற்கிறானுங்க. மச்சான் டிவி போடுறா, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட போதுடா. என்ன குடி, என்னம்மா நொன்ற இருக்கும்போது இடுப்பு பிடிச்சிச்சு. அப்படி என்ன ஆண்டி பேருக்கு நீங்கள் பொறுக்கி நான் எப்போட அந்த பக்கம் வர எங்களோட நீங்கள் தான் அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுறீங்க ஆண்டி. டேய் தமிழ், இன்னைக்கு அப்பாவுக்கு நட்சத்திர பிறந்தநாள். கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணோம். என்னால் முடியல, நீ போய் பண்ணிட்டு வாங்க. ஐயா கோயிலுக்கா? சான்ஸே இல்லை, என்னால் முடியாது. இமேஜ் என்ன வருது? கோயிலுக்கு போறதுல என்னடா இமேஜ் குறைச்சல? விளையாடாதம்மா, சான்ஸே இல்லைம்மா. எவ்வளோ பசங்க நானே பழம் கலாச்சிருக்கேன் தெரியுமா? முடியாம தானடா கேட்குறேன். மேட்ச் பார்க்கணுமா? சரி போறேன், மூஞ்சடி வச்சுக்காத, டிராமா பண்ணாத. எனக்கு வடை சுண்டல் 10 ரூபா கூட, அப்பதான் போவேன். ஒரு நாள் இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ மட்டும் ஒழுங்கா நடக்கிற? சரி மச்சான், வரேன். டேய் எங்கடா போற? கோயிலுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. பை, ஹேவ் ஃபன் டா. டேய் நானும் பை மச்சான். நீ எங்கடா போற? அவன் ஃபண்டுக்கு கம்பெனி. சரி வரேன். மூஞ்சி இப்படி வச்சுக்காத. ஆனால் ஒரு நாளைக்கு இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ பார்த்துக்கலாம் மச்சான். போ. ஓகே சுண்டல் எனக்கு இருக்குல்ல. சாமி கிட்ட என்ன கேட்குற? ஒன்றும் இல்லை, சும்மா போஸ். நீ மொபைல் ஃபோன், கார், ஃபிகர்ஸ். ஓம் கண் பேசும் வார்த்தை விட்டுருவதில்லை, காதல் என்றால் பெண் கணிவதில்லை. மச்சான் ஏச்சி பூசாரி. அதான் அவர் தான். அர்ச்சனையா? ஆமாம், எங்கள் அப்பா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பேரு? அப்பா பேர் விஜயராகவன். ராசி நட்சத்திரம்? தெரியாது. ஏண்டா உனக்கு உங்கள் அப்பா ராசி நட்சத்திரம் கூட தெரியாதா? இல்லை மச்சான், உனக்கு? பரவாயில்ல மச்சான், இந்த கோயிலுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஃபிகர்ஸ்லாம் வராங்க. இருக்கலாம், ஆனால் நான் ஏன் ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். யாரா அது? அவள் தான் என் ஹீரோயின். ஹே, அது ரேவதி, எங்கள் காலனியில் தான்டா இருக்கா. தெரியும்டா, நான் எதுக்கு அடிக்கடி உங்கள் காலனிக்கு வரேன்? ஒன்று பார்க்கவா? அடப்பாவி. ஹேய், அது கொடுக்காது மச்சான், யார்ட்டையும் சரியாக கூட பேசாது, பயங்கர அரகன்ட்டு. அப்போ நான் என்னோட நெக்ஸ்ட் லெவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா. அது யாரு? பின்னாடி பாரு. அப்போ நான் முதல்ல பார்த்தது ஹீரோயின் ஃப்ரெண்டா? என்னோட 7G ரெயின்போ காலனி அனிதானே கிடைச்சிட்டாடா. மச்சா உனக்கே தெரியல நீ காமெடி தானே. அங்கே பாரு, அந்த பொண்ணு கிடைச்ச உடனே தெரியும்டா யார் காமெடின்னு. சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் இருக்கணும். ஏன்பா தமிழ், தினம் கோயிலுக்கு போறியாமே, உங்க அம்மா சொல்றாங்க. என்னது? தினம் கோயிலுக்கு போகிறானா? ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாம தான் அவன் எதுவும் செய்ய மாட்டானே. அதானே, எனக்கு தெரியாமல் எதுவும் செய்ய மாட்டானே. என்னமோ நல்ல விஷயம் தானேப்பா. ஏப்பா அரவிந்த், படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போற? அப்பா மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் மாமா. ஏமா அதுக்கான படிப்பு தான் படிக்கிறானா அவன்? என்னமோ எனக்கு என்னென்ன தெரியும். அவனா என்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா எப்ப பார்த்தாலும் ஸ்கூட்டர்ல சுத்திட்டு இருக்கான். ஐயோ ஸ்கூட்டர், ஆஃபீஸ்க்கு ஸ்கூட்டரில் போயிட்டு பஸ்ஸில் வந்துட்டோமா? என்ன நீங்க சரியான ஆள் தான் போங்க. ஏன் பாவடி பண்ற? ஒரு டாக்டர் பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிற, வர உனக்கு மருந்து அதிகமாயிடுச்சு. டேய் நீ அரவிந்தம் கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்துடுங்களேன். ஐயா நான் படிக்கணும். ஒரு ½ தானே ஆக போகுது, ப்ளீஸ் போயிட்டு வாப்பா. காண்டாவாத மச்சான், உங்ககிட்ட ஒன்றும் மறைக்கணும்லாம் இல்லைடா. சரி நான் உண்மையை சொல்லிடுறேன். அன்னைக்கு அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணி கோயிலுக்கு அமிச்சாங்களே மச்சான். போன இடத்துல ஒரு மாற்றம், ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, எனக்குள்ள ஒரு வெளிச்சம் பிறந்துச்சு, ஒரு ஒளிவட்டம். டெய்லி கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு மச்சான். நீ உங்ககிட்ட சொன்னாலும் கலாய்ப்ப, கூப்பிட்டாலும் வரமாட்டேன். அதான் மச்சா 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 அப்பா ஆஃபீஸ். ஏன் மச்சான் இப்படி விடுற? நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட தானே வரணும், அப்போ பார்த்துக்கிறேன். இருந்தாலும் நீ நம்புற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம். மூடு, அவனும் பெருசாக கோச்சிக்க மாட்டான். சரி மச்சான், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவளை பார்த்துட்டே இருக்க போற? போய் எப்போ பேசுவ? அது
அவன் என் ரேஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தி ஃபிகரா, அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு மச்சான். ஒரு வாட்டி போய் பேசுறதுக்கு என்னமோ இவ்வளோ யோசிக்கிற நீ. அவளும் பொண்ணு தானடா, அதுக்கு என்னவோ நீ. மச்சான் இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்டர்லாம் ஒழுங்கா கவனிச்சாதான் பெரிய மேட்டர்ல மொக்க வாங்காம இருக்க முடியும். டேய் என்னடா கிளாஸ்ல காணோம்? கோயிலுக்கு போயிருந்தேன்டா. ஐயோ சமகலாய் மச்சான். இல்லை மச்சான், ஒரு நிம்மதி, அமைதி, வெளிச்சம் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு, அதான். டேய் அப்பா சாமி, இனிமேல் நான் கோயிலுக்கே போலடா, ஃப்ரீயா விட்றா. ஏன் மச்சான், மோட்சம் கிடச்சிருச்சா? டேய் சரி விட்றா, நம்ம மொட்டை மாடல போய் பீர் அடிப்போம் வா. இல்லைடா, படத்துக்கு போகிறேன்டா. யாரோட? அதான் கோகுலு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். டேய் அந்த உம்மனா மூஞ்சிக்காரன் கூடலாம் ஏன்டா நீ போற? டேய் கோயிலுக்கு அங்கே ஒரு பொண்ணு. ஏய் சிச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கூப்பிட்டான் போயிட்டு வரேன், அதான். சரி வரேன், பாய்டா. பாய் மச்சி. அவன் வேணே பண்ணுறான் மச்சான். விட்றா, நம்ம என்ன யோகியமா? நம்ம அவனை கழட்டி விட்டு தானே சுற்றணும். உனக்கு இருந்தாலும் அவன் மேலே ரொம்ப தான்டா பாசம். அவனுக்கு என்னமோ அவன் மேலே பெரிய அஃபெக்ஷன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. டேய் ட்ரௌசர் வாயா, நான் என் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக காட்டிக்குவேன், அவன் காட்டிக்க மாட்டான், அவ்வளோதான். அதுக்காக நீ லூஸ் மாதிரிலாம் பேச. Hey, let's go. Hey, stop. Is that okay? We can go, right? செரு போட்டு உள்ள போக கூடாது. அப்போ கழட்டி விட்டு போயிடலாம் மச்சான். பார்த்துக்குங்க. ஹலோ, ஷூ தான் அலௌட். ஹலோ, இந்த காசை கொடுத்து கரெக்ட் பண்ற வேலைலாம் எங்கிட்ட வேணாம். அக்கௌண்ட்டை ஒழுங்கா வச்சுக்க சொல்லுங்க, போய் ஆடிட்டரை பார்க்க சொல்லுங்க. இந்த ஆபீசரை கரெக்ட் பண்ணலாம் நினைக்க வேண்டியதில்ல, புரியுதா? டேய் 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 டேய், எங்க நீங்க பாட்டு வரீங்க, நீங்க பாட்டு போறீங்க, எங்க போற? நீ எங்கே போகிற? நான் கேட்குறேண்ணா. இல்ல கேட்குறண்ணா. இல்ல. நீ மட்டும் என்ன கேட்குற? பட போலாம். செம லாஜிக் மச்சான். ஹலோ, இனிமே என்ன கேட்காதுப்பா. எப்படி மச்சான் உங்க அப்பா இவ்வளோ தைரியமா எதிர்த்து பேசுற? டேய் அவர் வயசில் அவருக்கு வெளியே 1000 வேலை இருக்கும்டா, அதே மாதிரி தான் நம்ம வயசில் நமக்கு வெளியே 1000 வேலை இருக்கும். நம்ம எதுவும் தப்பு பண்ணாத வரைக்கும் அவங்க விஷயத்தில் நம்ம தள்ளிடக்கூடாது, நம்ம விஷயத்தில் அவங்க தள்ளிடக்கூடாது. ஆஹா, எங்கள் அப்பா தப்பா நினச்சிக்க மாட்டார் மச்சான். உனக்கு நல்ல அப்பா மச்சான், ஆனால் மரியாதை தான் கொஞ்சம் ஜாஸ்தி. அன்னைக்கு ஒரு நாள் என்ன முஸ்தஃபானே கூப்பிட்டுருந்தாரு, நானும் சரி போன்னு விட்டேன். என்ன பண்ணுறது மச்சான், எத்தனையோ வாட்டி டாக்டர் பார்க்க சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறாரு. இதில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேறு வேலை செய்கிறாரு. ஏய் எங்கடா அவங்க? ஏய் அவங்க எங்கேயா இருக்கட்டும்டா, அட்லீஸ்ட் ஒரு பீராது வாங்கி கொடுறா, சும்மா இருக்கிறது காண்டா இருக்குது. மச்சான் 600 ரூபா வச்சுக்கிறேன்டா, ஆளுக்கு 6 பேர், இன்னைக்கு சும்மா தெரிக்க போகிறோம், புரியுதா? எதுக்கு ஒரு வாட்டி மெனு கார்டை பார்த்துருவோம். யா ஆர் யூ கரெக்ட்? ஹலோ, மெனு கார்டு. இவ்வளோ பணத்தை எப்படி மச்சான் செலவு பண்ண போகிறோம்? ஃபுல் என்ன மச்சான் எல்லாம் 500 1000 ரூபாயா இருக்கு? தோ இங்கே ஒன்று 20 ரூபாய்க்கு இருக்கே. தண்ணி பாட்டில்டா அது. ஏ மச்சான், தோ 200 ரூபாய்க்கு ஒரு பீர். இந்த 200 ரூபா பீர் 2 கொடுங்க. தோ. ஏய் என்னடா 6 பீர்னு அரை பீர் தான் இருக்குது, இதை குடிச்சா என்ன கூந்தலுக்குடா ஏறும்? மச்சான் இருக்கிறத குடுறா, நான் இதுக்காக வந்தேன், நானே அவளை காணும் கடுப்பில் இருக்கேன். இவளுங்க நம்மள தான் பார்க்குற மாதிரி இருக்குது, ஆனால் பார்க்காத மாதிரி இருக்குது. எப்படி இவளுக்கு இதை பண்ணுறாளுன்னு தெரியலையே. இவன் யாரா அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறான்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? சிவடா அமெரிக்க மாப்பிள்ள. ஹலோ லுக், ஏன் என் ஃப்ரெண்டே பார்த்துட்டு இருக்க? ஏய் யார் மேல கை வைக்கிற? நீ தான் சண்டைக்கு போறியா? நான் தான போறேன். ஃபிகர்காக சண்டைக்கு வர உனக்கு எல்லாம் ஃப்ரெண்டுக்காக சண்டைக்கு வர எனக்கு எவ்வளவு தூரம்? ஏய் யார் மேல? ஐஜி பையமா கிளம்பு கிளம்பு, ஐஜி பையன் கிளம்பு, போ போ போ. எல்லாம் கான்ஸ்டபிள் பையனாலே பயந்துரும் மச்சான், இதுக்கு ஐஜி அளவுக்குலாம் போறேன். யார் உங்களை உள்ள விட்டது? I know him. What's all this? தெரியவனா நீ? They're friends. Your friends are cheap locals. ஏய் யாரா சீப்பு? 200 ரூபா கொடுத்து 2 பீர் வாங்கிக்கிறோம். வெளியே தான் மச்சான் பீர் சீப்பு. பச்சைக்கண் வாங்காம பார்க்குற, எதுக்கு இப்படி ஃபாலோ பண்ற? இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு இருந்தால் ஃபாலோ பண்ணாமல் என்ன பண்ணுறது? எந்த பொண்ணும் அழகா இருந்தாலும் இப்படி தான் பார்ப்பியா? அஃப்கோர்ஸ் ஆமாம். பட் அழகாக இருக்கிற பொண்ணுங்களாம் நீ ஆகிட முடியாதுல்ல மச்சான். பீர் எடுறா. என்னடா யோசனை வர? இல்லை எப்பவுமே எங்கள் அப்பா கிட்டேயும் அரவிந்த் கிட்டேயும் எதுவும் மறைக்க மாட்டேன். ஹேமா லைஃப்பில் வந்ததுலேருந்து இல்லை, அரவிந்த் ஒரு மாதிரி இல்லாத மாதிரியா இருக்குடா. அவனை பார்த்து ஒரு 1 இயர் ஆன மாதிரி இல்லை, அவனும் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி புரியுது நம்ம ஏதோ அவனை விட்டு பண்ணுறோன்னு. பட் ஆனால் மச்சான் ஊருக்கு போனவொடனே எங்கள் அப்பா கிட்டேயும் அரவிந்த் கிட்டேயும் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹேமாவை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறேன் மச்சான். 1 இயர்க்குள்ளே ஒரு நல்ல ஜாப் தேடிட்டு ஹேமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் மச்சான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா, ஹேமா, நீ, அரவிந்த், எங்கள் அத்தை, கரெக்டாக இருக்கும்ல? என்ன மச்சான் இங்கே எப்படின்னு பார்க்குறியா? நீ காலேஜ் எக்ஸ்கர்ஷன் வரும்போது அதே காலேஜை படிக்கிறேன்னா அதே எக்ஸ்கர்ஷன் வரக்கூடாதா மச்சான்? மச்சான் நான் சத்தியமாக உங்ககிட்ட எல்லாம் அங்கேருந்தே சொல்லு.
பரவாயில்ல. ஏய் ஏன்டா பேசுகிற? மச்சான் எனக்கே உன் மேலே கோவமே இல்லை தெரியுமா? நீ அவ்வளோதான். டேய் ஓவராக பேசாத. வேணும்னே அவனை ஹர்ட் பண்ணணும்னு எதுவும் சொல்லாது. நான் சீரியஸாக தான்டா பேசிகிட்டு இருக்கேன். மச்சான் நான் சொல்கிறத கேளு. நான் ஒரு ஏய், பொண்ணில் தேவையில்ல. உனக்கு என்னை விட இவன் தான் மச்சான் முக்கியம். இல்லைன்னா எதுவாக இருந்தாலும் என்கிட்டையும் சொல்லியிருப்பல்ல. நானும் இதே மாதிரி அவனை கூப்பிட்டு உன்னை கழட்டி விட்டு சுற்றிருந்தோம். உனக்கே இப்படி இருந்திருக்கும். நீங்கள் 2 பேரும் தான் உலகம்னு இருந்தேன்ல, அதான் மச்சான் என் தப்பு. இனி எனக்குன்னு ஒரு உலகத்தை தேடிக்கிறேன். கொஞ்சம் கூட உனக்கு கில்ட்டியா இல்லையாடா? அப்படியே நில்லுடா, அப்படியே நில்லு. இந்த முகம் இப்படி தலகுனிஞ்சு நிற்கிறத பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஊருக்கு வந்தோடனே வீட்டு பக்கம் வந்துடாத மச்சான். மூஞ்சியை நான் பார்க்கவே விரும்பல. கொஞ்சம் டைம்ல என்ன பண்ண முடியுமோ பண்ணு. Do you like it? நான் பாக்குறேன். அவன் பயங்கர அப்செட்டாக இருக்கான். ஒரு நிமிஷம் இரு. அவங்கள தனியா விடுறா. Okay, come. I got something for you. ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை. Okay, open my gift. என்ன இது? இதுதான் நம்ம வாழ போற வீடு. இது ஹால் where we'll hang out with all our friends. இது kitchen where you'll come and hold me from behind. And this is our master bedroom where, you know or தெரியும், சொல்லு. இது balcony. இது garden. Do you like it? இதில் எங்கள் அப்பா அம்மா எங்கே இருப்பாங்க? உங்க அப்பா அம்மா இப்போ இருக்கிற வீட்டில் இருப்பாங்க. விளையாடாத. எங்கள் அப்பா அம்மா இங்கே இல்லைன்னா இது எப்படி நம்ம வீடாகும்? சொல்லு, எங்கள் அப்பா அம்மா ரூம் இதில் எது? தமிழ், இந்த பிளான் நான் சின்ன வயசுலேருந்து போட்டது. என் ஹஸ்பண்டோடு நான் எப்படி தான் இருக்கணுங்கிறது என் கனவு. சரி, அது உன் கனவாகவே இருந்துட்டு போட்டோம். நான் உன் கனவில் ஒரே ஒரு சின்ன கோடு மட்டும் போட்டுக்கிறேன். இதோ இது என் பேரண்ட்ஸ் ரூம். சரியா போச்சு. தமிழ், நம்ம இந்த வீட்டில் இருப்போம். உங்கள் அப்பா அம்மா இப்போ இருக்கிற வீட்டில் இருப்பாங்க. நம்ம எவ்ரி வீக்கெண்ட் போய் அவங்களோட இருப்போம். ஏய், வீக்கெண்ட் போய் பார்த்துட்டு வரதுக்கு எங்கள் அப்பா அம்மா என்ன சினிமா தேட்டராடி? இப்போ எதுக்கு என் கூட சண்டை போடுறேன்? பின்னென்ன, எங்கள் அப்பாவுக்கு 56 வயசு ஆகுது, எங்கள் அம்மாவுக்கு 52 வயசு ஆகுது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க என்ன அனாதையாக விட்டாங்களா? இப்போ நான் எப்படி அவங்கள அனாதையாக விட முடியும்? நான் அவங்கள அனாதையாக விட சொல்லலை. நான் அவங்கள நல்லா பார்த்துப்பேன், அவங்க சொல்கிறத கேட்பேன், மதிப்பேன். பட் என் ஹஸ்பண்டோட எனக்கு இப்படி இருக்கணுங்கிறது ட்ரீம். நான் எப்படி எங்கள் அப்பா அம்மா விட்டு வருவேன்னு நீ நினச்ச? நான் வரல, நீயும் வா. வேணா, நீ உங்க அப்பா அம்மா கூட்டு வா, எல்லாம் ஒரே வீட்டில் இருப்போம். என்ன கிண்டல் பண்ணுறியா? Trying to be smart, is it? It just won't work. சேம், இட் ஜஸ்ட் won't work. அது என்ன அப்படி ஒரு சுயநலமா பேசுற நீ? சுயநலம்? இப்போ எதுக்கு என்ன கெட்டவ மாதிரி ஃப்ரேம் பண்ற? I just told you how I wanted to live. But for you, it's all about you. What about me? What about my dreams? ஏய், என்னடி லைஃப் ட்ரீம் என்ன பேசுற நீ? இது என்னமோ எனக்கு ஒத்து வரும்னு தோணல. நீ சாதாரண மேட்ரு பெருசாக்குற. நீ எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வானுவ, அது உனக்கு சாதாரண மேட்ரா? நான் அப்படி சொல்லல. Stop making me look like villain. இப்போ என்ன சொல்ல வர? எனக்கு எது முக்கியம்? இப்படி தான் வாழணும்னு ஆசை, அதுவும் முக்கியம். நீ கொஞ்சம் கூட அதை கன்சிடர் பண்ணாமல் தூக்கி போடுற. நாளைக்கு எல்லா விஷயத்துலையும் எப்படி என்னை கண்ட்ரோல் பண்ணானா என்ன பண்ணுவ? எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வர சொல்ற எதுவும் எனக்கு வேணாம். நான் வேணாமா? சொல்லுடா. நான் வேணாமா? வேணாம். குடு. இல்ல காலெல்லாம் உட்கார். ஒரு மாதிரி அமைதியா இருக்குல்ல?
நம்ம ஏதாச்சும் பேசணும். ம் இல்லை ஏன் பேசணுன்னா அரேஞ்ச் மேரேஜில் நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். ம் நான் பொண்ணு பார்க்க வரும்போது உனக்கு என்ன பிடிச்சதா? ம் உன் தவிர ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சது. ம் பிடிச்சது. ம் உங்களுக்கு? ம் ம் இவ்வளோ நேரம் நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தமோ இதுக்கும் அதே அர்த்தம் தான். நீ ஏதாவது கேளு. சரி நானே கேட்குறேன். உனக்கு ஹஸ்பண்ட்னா என்ன? ஐ மீன் ஹஸ்பண்ட் எதுக்கு வேணும்? என் ஃப்யூச்சரை ஷேர் பண்ணிக்க, என்னை நல்லா பார்த்துக்க, சேஃபாக ஃபீல் பண்ண ஒரு செக்யூரிட்டி. உங்களுக்கு? ம் உங்களுக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும்? எனக்கா? எனக்கு சின்ன வயசில் ஒரு தம்பி இருந்தான். நானும் அவனும் ஒன்றா தான் ஹாலில் படுத்து தூங்குவோம். அவன் என்ன பண்ணுவான், என் மேலே கை போட்டு தூங்குவான். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எடுத்து விட்ருவேன். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போய் திரும்பி வரும்போது தம்பி ஆக்சிடென்ட்டில் செத்துறான்னு சொல்கிறாங்க. அது எப்படி? நான் காலைல போகும்போது இருந்தான், வரும்போது உனக்கு தம்பி இல்லைன்னு சொன்னால் நான் அப்படி டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? அதுக்கப்புறம் நைட்டு ஹாலில் தனியாக படுத்துக்குவேன். நைட்டு எனக்கு கனவு வரும். கனவுல என் தம்பி வருவான். தம்பி வந்து பார்த்தியா நான் உயிரோடு இருக்கும்போது மேலே கை போட்டுக்குவே விடலை, இப்போ நான் யார் மேலே கை போட்டுக்குவேன்னு கேட்பான். நான் பயங்கரமாக பயம் வந்துடும், பக்குன்னு பயந்து எழுச்சிக்குவேன், பயங்கரமாக வேர்த்துரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா பக்கத்தில் போய் படுத்துக்க ஆரம்பிச்சேன். எங்கள் அம்மா மேலே கை போட்டுக்குவேன். ஒரு வயசு வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னார், டே இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, இன்னும் அம்மா மேலே கை போட்டுங்க போட படுற அப்படின்னு சொல்லி தனியாக ஹாலில் படுக்க வச்சாரு. நான் ஹாலில் தனியாக படுத்துக்குவேன். மறுபடியும் கனவு வரும், பயத்தில் பட்டுன்னு எழுச்சிக்குவேன். எனக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும்னா மேலே கை போட்டு தூங்கணும். அதுக்கு எனக்கு ஒய்ஃப் வேணும். சம்மந்தம் இல்லாமல் பேசி மொக்க போட்டேன்ல. இல்லை இல்லை, பசிக்குதா? எப்பா தமிழ் சீக்கிரம் வாப்பா, டெய்லி உன்னால ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. வரம்பா, சீக்கிரம்ப்பா. பேசாமல் இருக்க வருவோம். தேவஸ்தை. ஹலோ, சரிங்க சார். எங்க எடுத்துட்டு வரணும்னு நான் சொல்றேன். ஓகே சார், நான் கொண்டு வந்துடுறேன். எப்பா தமிழ், போய் ரிசைன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேண்ணே. எப்பா எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன், நீ ஆட்டோவில் போயிடு. அப்புறம் எதுக்கு என்ன வான்னு கத்துன? அது வந்து ஒரு நாள் தான் ஆட்டோவில் போயேன்ப்பா. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் எங்கள் அப்பா ஆஃபீஸில் இருந்து ரொம்ப டென்ஷனாக வந்தார். என்ன ஏதுன்னு தெரியல, வரும்போது கொண்டாந்தல ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தார். நாங்கள் அவர் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நான் கேட்டாலும் அவர் என்கிட்ட எதுவும் சொல்லலை. பா ஷூ போட மறந்துட்டு பாரு. இந்தா போடு. ஏப்பா தமிழ், என்ன இப்பெல்லாம் நான் மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல எனக்கு. அப்படி இல்லை, சின்ன சின்ன விஷயம் மறப்பா என்ன? பெரிய விஷயம்லாம் எதுவும் மறக்கிறது இல்லைல்ல. அப்படி இல்லை, ஒரு ஷூ மறந்ததுக்கு அப்படிலாம் நீ கேட்டுட்டு இருக்க? இல்லை இல்லை, ஆஃபீஸுக்கு போகிற வழியில் நம்ம அத்தையை போய் பார்த்துட்டு போகலாம். நீ போயிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன். என்ன
பிரச்சனை மாதிரி இருந்தது, ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, அது வேற மேட்ரு. நீ போ. சரி, ஓகே. சார் உங்களை உள்ள கூப்பிட்றாரு. அந்த தேவநாதன் அக்கௌண்ட்ஸ் ஃபைலை எடுத்துகிட்டு வாங்க. என்னப்பா, என்னாச்சு? என்ன தேடுற? இல்லைப்பா, ஒரு முக்கியமான ஃபைலு, அதை லாக்கரில் வச்சுருந்தேன், காணோம். எங்கே வச்ச? என்ன மறந்துட்டு எங்கேயா வச்சுட்டு? எனக்கு மறதி எல்லாம் ஒன்றும். நீ போப்பா, நீ போ. நான் பார்த்து பொறுமையாக தேடி நானும் பார்க்குறேன். என்னப்பா, ஃபைல் கிடச்சிச்சா? அது தலை வலிக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன். என்னங்க பையன் எங்க? அவனுக்கு நானம்மா பொறுப்பு. இன்னும் எவ்வளோ காலத்துக்கு? என்ன அவனா சின்ன குழந்தையா? அவனுக்கு கல்யாணம் ஆகல. எல்லாம் பொறுப்பானவன் தான், வருவான். நீ ஃபைலை பத்திரமா வை. ஞாபகமா எங்கே வச்சிட போற பார்த்து. அம்மா, அவங்க இன்னும் வரல. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாக இருக்கு. ஆஃபீஸ் நம்பர் அங்கே எழுதி வச்சிருக்கேன், போய் ஃபோன் பண்ணு போ. ஹலோ, தமிழ் சார் இருக்காங்களா? ஓ, கிளம்பிட்டாரா? சரி, தேங்க்யூ. ஒரு நாள் லேட்டாக வரதுக்கு இந்த பொண்ணு எவ்வளோ பதட்டப்படுது பாருங்க. சாப்பிட்றீங்களா? என்ன வந்துச்சு அவருக்கு? மாமா அத்தை மேலே பயங்கரமாக கோச்சிக்கிட்டாங்க. அப்படியா? அது ஆஃபீஸ் ஒரு ஃபைலை காணோம், தான் டென்ஷன் ஆகுது. போ. என்ன அப்பா உன்னை பார்த்து கத்துனாராமே? விடுறா, ஏதோ ஆஃபீஸில் டென்ஷன் போல இருக்கு. ஆஃபீஸில் டென்ஷன்னா உன்னை கத்துவார் அவரு? விடுறா, உனக்கு என்ன? நீ போ. உன் பொண்டாட்டி நீ ரொம்ப லேட்டாக வரேன்னு சொல்லி ரொம்ப பதறிட்டு இருந்தா. அப்படியே போட்டேண்ணா. ஏய், போ போ. போகிறாங்க. கழிவை. மாமா,